போட்டுக்கடா என்ன நாங்க அப்படிப்பட்ட கஷ்டம் சரி பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. யாரா இவனுக்கு ஒரு ட்ரெஸ் தருவாங்கன்னு எவ்வளோ தரமா ஏங்கிட்டு இருப்போம். ஏன்னா உங்க அப்பன் சம்பாதிக்க சாப்பிட்றதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு தான் சரியா இருக்கும். இதே ஒரு நோம்புல யாரா நம்மளுக்கு துணி எடுத்து தருவாங்கன்னு எவ்வளோ காலம் தரமா ஏங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போய் அன்னைக்கு போய் இவன் போய் அன்னைக்கு போய் இவன் 8000 நாங்களாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். 40 வயசாகி 45 வயசாகி அப்படிதான் நீ போய் நேற்று போய் 2500 துணி எடுத்துட்டு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்ட தெரியுமா? உன் வயசுல எனக்கு ஒரு உங்ககிட்ட 10 ஓட்டை போட்டிருக்கோம், உங்ககிட்ட 10 ஓட்டை போட்டிருக்கோம். துணியா இருக்காது வருஷத்துக்கு ஒரு துணி. அதே எங்கள் அம்மா ஒரு சேலை எடுத்து தரவே தராது. ஏன்னா கல்யாணத்துக்கு பெட்டியில் 10 சேலை போட்டுச்சு. அவ்வளோதான் சரிம்மா. அந்த மாதிரி ஒரு பாலிஷ் அரிசியில் 10 சேலை தான் போட்டுச்சு, 5 பாவாடை போட்டுச்சு. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு அப்படி வந்து வளர்ந்தோம். நீ என்ன பெரிய பிடிங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வேளை சோத்துக்கு ஏங்கிட்டு உட்காந்துருந்தான். நீ என்னை வந்து அந்த ராங்கி மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. சரி நீ பேசுன கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன்னு பார்த்தியா? சரி பாமா அன்னைக்கு நீ போய் சுற்றிட்டு வந்தியே நான் ஒரு மூஞ்சி கிளாரே இல்லை அப்படின்னு நான் விட்டுக்கிட்டு இருந்தேன். கலர் கொஞ்சம் குறையும் கேட்குறேன். நான் சம்பாதிச்சு ஏன் வாங்குறீங்க, நீங்கள் வாங்காதீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற. நீ நாள் இந்த வார்த்தை சொல்றியா? அவன் திட்டுறதோட ஒழிஞ்சு ஒரு நாளையில ஒரு வார்த்தை சம்பாதிக்க பற்றி பேச மாட்டான் தெரியுமா? நேற்று இந்த 8000 கொடுத்தானே துணி இன்னும் எவ்வளோ வேணுமா, இன்னும் எவ்வளோ உனக்கு காசு வேணும் அப்படின்பா. அவன் பேசுறது மட்டும்தான் அப்படி, மற்றபடி அவன் குடத்துல தங்கமானவன்.